வணக்கம். பிக் டாபிக் வித் கார்த்திக் மாயகுமார். இந்த கான்டென்ட் முழுக்க மக்களுக்கு அவேர்னஸ் கொடுக்குற கான்டென்ட் அமைய போது மருத்துவம் சார்ந்த கான்டென்ட்டுங்க. பனி காலத்தில் முகம், தோல் இந்த பகுதியெல்லாம் வறண்டு போதில்ல, இது எதனால? வணக்கம். இப்போது நம்ம சுற்றுப்புற சூழலில் ஏற்படக்கூடிய தட்பவெட்ப மாற்றங்களுக்கு ஏற்ற மாதிரி ஸ்கின் தன்னை அப்பப்போ மாற்றி அமைச்சிக்குது. ஸோ அப்படி மாற்றி அமைச்சாதான் நம்ம உடம்புக்குள்ளே இருக்கிற வெப்பம் எப்போவுமே 98.4 அந்த ஒரே சீரான டெம்பரேச்சரில் இருக்க முடியும். ஸ்கின் செய்ய வேண்டிய பல முக்கியமான வேலைகளில் இது ஒன்று. ஸோ அதனால் நம்ம சுற்றுப்புற சூழலில் இருக்கிற வெப்பம் ரொம்ப கம்மியாக இருக்கும்போது உடல் கொஞ்சம் சூடாகி அது நார்மலாக அதே டெம்பரேச்சர் மெயின்டைன் பண்ணுறதுக்கு ஸ்கின் தான் ஹெல்ப் பண்ணுது. அதே மாதிரி சுற்றுப்புற சூழல் ரொம்ப வெப்பமாக இருக்கும்போது உடல் கொஞ்சம் சூடு தணிஞ்சு அது உடல் சூடு அதே மாதிரி 98.4 மெயின்டைன் பண்ணுறதுக்கும் ஸ்கின் தான் ஹெல்ப் பண்ணுது. ஸோ இந்த மாதிரி ஸ்கின் மாற்றி தட்பவெட்ப சூழலுக்கு ஏற்ற மாதிரி மாறும்போது அந்தந்த காலகட்டத்துக்கு ஏற்ற மாதிரி தோலில் வறட்சியும் அந்த ஆயில் செக்ரீஷனும் மாற்றி ஏற்படலாம். இது தானாகவே சரியாகக்கூடிய ஒரு விஷயம். அப்படி ரொம்ப வறட்சி ஏற்பட்டு நம்ம தோல் ரொம்ப வறண்டு போகிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா நம்ம தேங்காய் எண்ணெய் மட்டும் தடவிக்கலாம். இதுக்காக ரொம்ப எக்ஸ்பென்சிவான க்ரீம்ஸ் எல்லாம் தடவணும்னு ஒன்று அவசியம் இல்லை. தேங்காய் எண்ணெய் தான் தி பெஸ்ட். ஏன்னா நம்ம ஸ்கின்ல சுரக்கக்கூடிய நார்மல் ஆயில், அந்த சீபம்ங்கிற ஆயிலுக்கு ஈக்குவலான கெமிக்கல் காம்போசிஷன் உள்ளது தேங்காய் எண்ணெய் மட்டும்தான். ஸோ மிக எளிமையாக செலவில்லாமல் தேங்காய் எண்ணெய் மட்டும் தடவிக்கலாம். பனிக்காலத்தில் நமக்கு தோல் ரொம்ப வறண்டு போகுது அப்படின்னா தேங்காய் எண்ணெய் நிறைய தடவிக்கலாம். ரொம்ப அதிகமான வறட்சி இருந்துச்சுன்னா நீங்கள் அது எதனால் வறட்சி ஏற்படுது, வேறு ஏதாவது ஹார்மோன் இம்பேலன்ஸ் இருக்கா, வேறு ஏதாவது சத்துக்குறைவுகள் இருக்கா அப்படின்னு சொல்லி பக்கத்தில் இருக்கிற தோல் மருத்துவரையோ இல்லை உங்களுடைய பொது மருத்துவரையோ பார்த்து அதுக்கு ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கலாம். உதடுகளில் வெடிப்பு ஏற்படுறதுக்கு என்ன காரணம்? இப்போ உதடு நம்ம தோல் மாதிரி கிடையாது. நம்ம உட்புற தோல், அதாவது வெளிப்புற தோலுக்கும் உட்புற தோலுக்கும் சில வித்தியாசங்கள் இருக்குது. நம்ம உட்புறத்தில் நம்ம எப்படி உடலுக்கு வெளியில் தோல் இருக்கோ அதே மாதிரி உடல் உறுப்புகளுக்குள்ள நம்ம உடம்புக்குள்ளேயும் ஒரு தோலுடைய ஒரு வடிவம் இருக்குது, உள்ள ஒரு லைனிங் மாதிரி இருக்குது. அந்த உட்புற தோல் தான் உதடில் நம்ம வெளிப்பட்டு அது சிகப்பாக தெரியுது நமக்கு. ஸோ இந்த உட்புற தோல் வெளிப்புற தோலை விட கொஞ்சம் வித்தியாசமானது. அது இன்னும் ரொம்ப மிருதுவானது. அது வெயில் படும்போதோ இல்லை அதிகமான குளிராகும் போதோ, ரொம்ப அதாவது சுற்றுப்புற சூழலில் இருக்கிற தட்பவெட்பம் ரொம்ப குறையும் போதோ இல்லை தட்பவெட்பம் ரொம்ப அதிகமாகும் போதோ அந்த உட்புறத்தோல் வெளிப்புற தோல் அளவுக்கு அது உறுதியாக இல்லாததுனால அது கொஞ்சம் மாற்றங்களை ஏற்படுத்தும். ஸோ இப்போ நம்ம அதிகமான வெயிலோ அதிகமான பனியோ உட்புறத்தோலில், அதாவது மெயினாக உதடில் படாமல் நம்ம பார்த்துக்கணும். அது இந்த யூஸ்வலாக நம்ம இந்த கோவிடுக்காக மாஸ்க் போட்டுக்கிட்டோம் இல்லையா, அந்த முகக்கவசம், அதை அணிகிறது ரொம்ப நல்லது. இப்போ நம்ம கோவிட் இல்லைனா கூட நம்ம வெளியில் இருக்கக்கூடிய சுற்றுப்புற சூழல் இருக்கக்கூடிய பொல்யூஷன், அதாவது மாசு, வெயில், அதிகமான வெயில், அதிகமான குளிர், இதெல்லாம் நம்ம உட்புற தோலை, அதாவது உதடு மேலே இருக்கிற தோலை பாதிக்காமல் இருக்கிறதுக்கு நம்ம எப்போதுமே அந்த மாஸ்க் அல்லது முகக்கவசம் அணிகிறது ரொம்ப சிறந்தது. அதுக்கு மேலேயும் நமக்கு இந்த உதடுடைய தோல் வெடிச்சிச்சு அப்படின்னா நம்ம லிப் மாய்ஸ்சரைசர் போடலாம். இதில் லிப்ஸ்டிக்கு, லிப் பாமு, லிப் கிளாஸ் இதெல்லாம் போடக்கூடாது. இந்த லிப்ஸ்டிக், லிப் கிளாஸ், லிப் பாம், இந்த மாதிரி லிப் காஸ்மெட்டிக்ஸில் இருக்கக்கூடிய பல இன்க்ரீடியன்ட்ஸ் ஒவ்வாமை ஏற்படுத்தலாம். இந்த ஒவ்வாமைனாலே கூட உதடு தோல் ரொம்ப வெடிக்க ஆரம்பிக்கலாம். ஸோ பல பேருக்கு உதடு தோல் வெடிக்கிறதுக்கு பனி மட்டுமே காரணம் இல்லை, இந்த லிப் காஸ்மெட்டிக்ஸும் ஒரு காரணம். ஸோ இந்த லிப் காஸ்மெட்டிக்ஸ் போடாமல் நம்ம லிப் மாய்ஸ்சரைசர், அதாவது வெறும் வேசலின் அந்த மாதிரி தடவிக்கலாம், வெண்ணெயை தடவிக்கலாம், தேங்காய் எண்ணெயை தடவிக்கலாம், நல்லெண்ணெய் தடவலாம், ஆலிவ் எண்ணெய் தடவலாம். இந்த மாதிரி நம்ம நேச்சுரலான மாய்ஸ்சரைசர்ஸ் தடவிக்கலாம். லிப் காஸ்மெட்டிக்ஸ் போடுறத பெருமளவு தவிர்க்கணும். ரெண்டாவது, உதடு காஞ்சு போச்சுன்னு சொல்லி அடிக்கடி இந்த எச்சிலால் ஈரப்படுத்தக்கூடாது. எச்சிலால் நாக்கை தடவி ஈரப்படுத்தக்கூடாது. அதனால என்னாகும், உதடும் ரொம்ப புண்ணாகி ஒவ்வாமை ஏற்படும். உதட்டுக்கு மேலே இருக்கிற தோல், அது உதட்டை சுற்றி இருக்கிற தோல்லையும் ஒரு மாதிரி கருப்பாக ஒரு ஒவ்வாமை ஏற்படும். அதனால் இந்த அடிக்கடி எச்சில் படுத்தி நம்ம நாக்கால் நீவி விடாமல் இந்த லிப் மாய்ஸ்சரைசர் அதை தடவுறது நல்லது. இயற்கையான மாய்ஸ்சரைசர் இருக்கிறது எப்போவுமே பெட்டர். பனிக்காலத்தில் பொடுகு அதிகரிக்கிறது ஏன்? பனிக்காலத்தில் மட்டுமே டேண்ட்ரஃப் அதிகரிக்கும்னு சொல்ல முடியாது. வெயில் காலத்துலேயும் டேண்ட்ரஃப் ரொம்ப அதிகரிக்கலாம். ஸோ இப்போ வெயில் காலத்தில் டேண்ட்ரஃப் வந்தாலும் சரி, பனிக்காலத்தில் டேண்ட்ரஃப் வந்தாலும் சரி, இது எல்லாமே ஆயிலி ஸ்கேல்ப்னால தான் டேண்ட்ரஃப் வருது, தலையில் செதிலாக உதிருது அப்படிங்கிறதுக்காக அது ட்ரை ஸ்கின் நம்ம எடுத்துக்கக்கூடாது. டேண்ட்ரஃப்னாலே ட்ரை ஸ்கின் கிடையாது. டேண்ட்ரஃப்னாலே 100% ஆயிலி ஸ்கின் தான். நம்ம உடம்புல நம்ம ஒரு முடிக்கும் ஆயில் செக்ரெட்டிங் கிளாண்ட், பைலோ செபேஷியஸ் யூனிட்னு பேர், ஒரு செபேஷியஸ் கிளாண்டை கடவுள் கொடுத்துருக்காரு.
வச்சிருக்காரு. ஒரு முடிக்கும் ஒரு ஆயில் பாட்டில் இருக்கு. இது ரெண்டும் சேர்ந்தது தான் பைலோசெபேஷியஸ் யூனிட். ஸோ இந்த ஆயில், அந்த சீபம்ங்கிற ஆயில் வந்து தொடர்ந்து சுரந்துக்கிட்டே இருக்கும். இந்த பைலோசெபேஷியஸ் யூனிட் வந்து நம்ம உடம்புல தொடர்ந்து ஃபங்க்ஷன் பண்ணிகிட்டே இருக்கிறதுனால நம்ம ஸ்கேல்ப்பு, ஸ்கின்னு, நம்ம அதாவது முகத்தில் இருக்கிற ஸ்கின்னு, நம்ம அப்பர் பாடி அதாவது செஸ்ட் வரைக்கும் இருக்கிற ஸ்கின் எல்லாம் எப்போதுமே கொஞ்சம் மற்ற இடத்தை விட கொஞ்சம் அதிகமான ஆயிலினஸோட தான் இருக்கும். இந்த ஆயிலினஸ் வந்து கெடுதி இல்லை, நமக்கு நல்லது செய்யக்கூடியது. ஏன்னா நம்ம வெயிலில் போகும்போது, பொல்யூஷனில் போகும்போது நம்ம மேலே வந்து அந்த வெயிலோ பொல்யூஷனோ நம்மளை பாதிக்காமல் இருக்கிறதுக்கு இந்த ஆயிலி லேயர் ஒரு பாதுகாப்பை கொடுக்குது. ஸோ வாஷ் பண்ணோன்னா இந்த ஆயிலி லேயரோடு சேர்ந்து அதுவும் வந்துடுது. ஸோ அதனால் இந்த ஆயிலி லேயர் வந்து நமக்கு பாதுகாப்பு கொடுக்கக்கூடியது. அது நல்லது தான், அது ஒன்றும் கெட்டது இல்லை. ஆயிலி ஸ்கின்னா அதுக்காக ட்ரீட்மெண்ட்லாம் பண்ண வேண்டியதில்லை. இந்த ஆயிலி ஸ்கின் நமக்கு நல்லது செய்யக்கூடியது. ஆனால் எக்ஸஸ் ஆயிலை நம்ம டெய்லி வாஷ் பண்ணணும். ஸோ டெய்லி தலை குளிக்கிறது, டெய்லி முகத்தை வந்து ஒரு 5 வேளை 6 வேளை சோப் போட்டு கழுவுறது, ஃபேஸ் வாஷ் யூஸ் பண்ணி கழுவுறது, இதெல்லாம் பண்ணாலே நார்மலான ஆயில் செக்ரேஷன் ஒரு சமன்பாட்டுக்கு வந்து ரெகுலராக அது பாடு சுரந்துக்கிட்டே இருக்கும். ஸோ அதனால் ஆயிலினஸ் வந்து தப்பு கிடையாது. எக்ஸஸ் ஆயிலினஸை நம்ம ரெகுலராக வாஷ் பண்ணி அதை கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். பனிக்காலத்தில் அதிக அளவு முடி உதிருதுல, இதுக்கான காரணம் என்ன, ஏன்? பனிக்காலத்தில் முடி கொட்டுறதுக்கு வந்து இப்போ சம்மர் சீசனில் முடி நல்லா வளரும், பனிக்காலத்தில் கொஞ்சம் முடி கொட்டலாம். ஆனால் பனிக்காலத்தில் மட்டும்தான் முடி கொட்டும், சம்மர் சீசனில் முடி கொட்டும் அப்படின்லாம் நம்ம ஒரு தவறான கருத்தை எடுத்துக்க வேண்டாம். ஏன்னா எல்லா சீசன்லேயும் முடி கொட்டும். ஏன்னா முடி கொட்டுறதுக்கு முக்கியமான காரணம் வந்து இந்த ஆயிலி ஸ்கேல்ப்னால வர்ற டேண்ட்ரஃபு, ரெண்டாவது சத்துக்குறைவு, அப்புறம் ஆண்ட்ரோஜெனிக் இன்ஃப்ளூயன்ஸ் அதாவது அந்த ஹார்மோன் இம்பேலன்ஸு, அப்புறம் வந்து ஜெனட்டிக் ஃபேக்டர்ஸ். இதுதான் முக்கியமான காரணம். பெண்களை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு வந்து சத்துக்குறைவு, அயன் சத்துக்குறைவு, கால்சியம் சத்துக்குறைவு, புரோட்டீன் சத்துக்குறைவு, இதுதான் முக்கியமான காரணம். ஆண்களை பொறுத்த வரைக்கும் ஹார்மோன் இம்பேலன்ஸ், ஜெனட்டிக் ஃபேக்டர்ஸ் இதெல்லாம் காரணம். ஸோ சீசனல் சேஞ்சை விட இந்த இதுதான் நம்மளுடைய ஹார்மோன் இம்பேலன்ஸு, ஜெனட்டிக் ஃபேக்டர்ஸ், நியூட்ரிஷனல் டெஃபிஷியன்சி, சத்துக்குறைவு ப்ளஸ் டேண்ட்ரஃப், இதுதான் முக்கியமான காரணம். ஸோ நம்ம அதை அட்ரஸ் பண்ணாலே முடி கொட்டுறதை சரி பண்ணிடலாம். ஒருத்தரோட ஸ்கின் கலர் மாறுதுல, இது ஏன்? ஸ்கின் கலர் வந்து இப்போ நம்ம உடம்புல, நம்ம உலகத்தில் நம்ம வெள்ளையாக இருந்தாலும் சரி, கருப்பாக இருந்தாலும் சரி, ரொம்ப கருப்பாக இருந்தாலும் சரி, எல்லாருக்குமே நம்பர் ஆஃப் மெலனோசைட்ஸ் அதாவது முடிக்கு ஸ்கின்னுக்கு கலர் கொடுக்கக்கூடிய செல்கள் வந்து ஒரே எண்ணிக்கை தான், எல்லாருக்கும் ஒன்று தான். ஆனால் இந்த முடிக்கு கலர் கொடுக்குற செல்களுடைய தன்மை, அதோட செயல்திறன் வந்து சில பேருக்கு அதிகமாக இருக்கும், சில பேருக்கு கம்மியாக இருக்கும். அதனால தான் வந்து யாராருக்கெல்லாம் வந்து இந்த முடி கலர் கொடுக்குற செல்ஸ்க்கு வந்து நிறைய மெலானின் உற்பத்தி பண்ணுதோ அவங்களாம் ரொம்ப கருப்பாகவும், கம்மியாக மெலானின் உற்பத்தி பண்ணும்போது அவங்க வெள்ளையாகவும் இருக்காங்க. ஸோ இந்த கலருங்கிறது வந்து இயற்கையாக எல்லாருக்கும் ஒன்று தான். ஆனால் சில பேர் ஏன் ரொம்ப கருத்து போகிறாங்க அப்படின்னா அதுக்கு முக்கியமான காரணம் வெயிலில், சூரிய ஒளியில் இருக்கக்கூடிய புற ஊதா கதிர்கள் தான். இந்த வெயிலில் இருக்கக்கூடிய புற ஊதா கதிர்கள் தான் அந்த தோலுக்கு நிறம் கொடுக்கக்கூடிய செல்களை தூண்டிவிட்டு நிறைய மெலானினை உருவாக்க வைக்குது. ஸோ இந்த சூரிய ஒளியை வந்து நம்ம கண்ட்ரோல் பண்ணிட்டு நம்ம மேலே படாமல் நம்ம வந்து சன்ஸ்க்ரீன் உபயோகிக்கலாம். ஆனால் நம்ம ஊரில் சன்ஸ்க்ரீன் உபயோகிக்கிறது கொஞ்சம் கஷ்டம். ஏன்னா சன்ஸ்க்ரீன் போட்டால் அந்த வேர்வையில் அது வழிஞ்சு எல்லாம் ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அது வந்து ரெகுலராக போட முடியாது. ஏற்கனவே ஆயிலியாக இருக்கிற ஸ்கின் ரொம்ப ஆயிலி ஆகிடும். அதனால் ரெகுலராக அதை யூஸ் பண்ணுறது வந்து அவ்வளோ கம்ஃபர்டபுளாக இருக்காது. ஸோ சன்ஸ்க்ரீன் போடுறத விட ஃபிசிக்கலாக நம்ம வந்து நம்ம முகத்தில் வெயில் படாமல் பாதுகாத்துக்கிறது நல்லது. ஸோ ஹெல்மெட் போட்டு அந்த வைசர் போட்டு மூடிக்கிறது, துப்பட்டா வச்சு ஃபுல்லாக கவர் பண்ணிக்கிறது, பெரிய சைஸ் கூலர்ஸ் போட்டுக்கிறது, அந்த கண்ணாடியே வந்து முகத்தில் பாதியை மறைச்சிரும். அதே மாதிரி முகக்கவசம், மாஸ்க் அணிகிறது, அது வந்து மாஸ்க் வந்து முகத்தில் முக்கால்வாசியை மறைச்சிரும். அது மாதிரி பைக் ஓட்டும்போது கழுத்தினுடைய பின்பகுதியில் ஒரு கர்ச்சீஃப் போட்டுக்கணும், ஃபுல் ஸ்லீவ்ஸ் போட்டுக்கணும், க்ளவுஸ் போட்டுக்கணும். இந்த மாதிரி ஃபிசிக்கலாக நம்ம தோல் மேலே சூரிய ஒளி ரொம்ப அதிகமாக படாமல் பார்த்துக்கிட்டோம்னா ரொம்ப நல்லது. அதே சமயம் சூரிய ஒளியே படாமல் இருந்தாலும் விட்டமின் டி கிடைக்காது. ஸோ எதுவுமே வந்து நம்ம ப்ராப்பராக கண்ட்ரோல்டாக இருக்கணும். அளவுக்கு மீறினால் அமிர்தமும் நஞ்சு. அதே சமயம் அளவும் நமக்கு தேவை. எந்த அளவு தேவையோ அதை நம்ம எடுத்துக்கணும். வழுக்க தலையா இருக்கிறவங்களுக்கு எந்த சிகிச்சை சிறந்தது, எப்படி? லைக் ஹேர் பேட்சிங், தெரப்பி, டிரான்ஸ்பிளான்டேஷன், இது போலாம் கேட்குறேன். இப்போது ஆண்கள் பெண்கள் 2 பேருக்குமே முடி உதிரலாம். ஆண்களுக்கு வந்து வழுக்கை தன்மை ரொம்ப சீக்கிரத்தில் தெரிய ஆரம்பிச்சிடும். பெண்களுக்கு ரொம்ப நாளாக வந்து வழுக்கையாக தலையில் வந்து தெரியாது. ஆனால் இந்த வழுக்கைக்கு வந்து நம்ம ட்ரீட்மெண்ட், அதாவது மெடிக்கல் ட்ரீட்மெண்ட்லேயே மிக நல்லாவே ரொம்ப அருமையாகவே குணப்படுத்தலாம், நல்ல முடி வளர வைக்கலாம். ஆனால் இதுக்கெல்லாம் வந்து பிஆர்பி பண்ணணும், ஹேர் டிரான்ஸ்பிளான்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி வணிக ரீதியாக நிறைய விளம்பரங்கள் செய்யப்படுது. இதுல எல்லாம் நிறைய பணம் கிடைக்குது. அப்படிங்கிறதுனால இது வந்து மக்கள் வந்து ஏமாற்றப்படுறாங்க. ஒருத்தருக்கு முடி கொட்டுதுனாலே உடனே வந்து பிஆர்பி போடணும், உடனே ஹேர் டிரான்ஸ்பிளான்ட் பண்ணணும் அப்படிங்கிறதெல்லாம் அவசியமே இல்லை. அது உங்களை ஏமாற்றக்கூடிய ஒரு முயற்சி.
முடி கொட்டுது அப்படின்னா அதுக்கு என்ன காரணம்? நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ஆண்களுக்கு முடி கொட்டுனா அதுக்கு வந்து ஜெனட்டிக் ஃபேக்டர்ஸு, ஹார்மோனல் ஃபேக்டர்ஸு, அப்புறம் சத்து குறைவு, அப்புறம் டேண்ட்ரஃப் முக்கியமாக, அப்புறம் வந்து ஸ்ட்ரெஸ்ஸு. அதே மாதிரி பெண்களுக்கு முடி கொட்டுச்சுன்னா மிக முக்கியமானது ஊட்டச்சத்து குறைவு தான். அதில் முக்கியமானது அயன் சத்து குறைவு, கால்சியம் சத்து குறைவு, புரோட்டீன் சத்து குறைவு. அப்புறம் தான் அவங்களுக்கு வந்து ஸ்ட்ரெஸ்ஸு, டேண்ட்ரஃபு, ஜெனட்டிக் ஃபேக்டர்ஸ், ஹார்மோனல் ஃபேக்டர்ஸ் இதெல்லாம் வரும். ஸோ ஆர்டர் ஆஃப் ப்ரியாரிட்டி படி ஆண்களுக்கு எதனால் முடி கொட்டுது, பெண்களுக்கு எதனால் முடி கொட்டுதுன்னு நம்ம கண்டுபிடிச்சி அதுக்கு ஒரு டாக்டர் கரெக்டான ட்ரீட்மெண்ட் கொடுத்தாலே பெருமளவு ஏர்ஃபாலை நம்ம கண்ட்ரோல் பண்ண முடியும், வழுக்க வராமல் தடுக்க முடியும், வழுக்க வந்த இடத்துலையும் முடி வளர வைக்க முடியும். இது எல்லாமே சிம்பிளான மெடிக்கல் ட்ரீட்மெண்ட்டில் எந்த காரணத்தினால முடி கொட்டியிருக்கோ, எந்த காரணத்தினால வழுக்க சீக்கிரமே ரொம்ப யங் ஏஜில் ப்ரீமெச்சூராக வருதோ அதை கண்டுபிடிச்சி ட்ரீட் பண்ணாலே போதும். இதுக்கு ரொம்ப எக்ஸ்பென்சிவான ட்ரீட்மெண்ட் பிஆர்பி, உடனே பிஆர்பி பண்ணணும், உடனே ஜிஎஃப்சி பண்ணணும். பிஆர்பி ஜிஎஃப்சி ரெண்டும் ஒன்று தான். மக்கள் கொஞ்சம் உஷாராயிட்டோன்னா பேரை மாற்றுறாங்க. பிஆர்பி பண்ணணும், ஜிஎஸ்சி பண்ணணும், அப்புறம் ஹேர் டிரான்ஸ்பிளான்ட் பண்ணணும், இப்படின்லாம் ஏமாத்துறது வந்து உங்களுக்கே தெரியும். அவங்க வந்து வணிக ரீதியாக முயற்சி பண்ணுறாங்கன்னு. இதெல்லாம் தேவையே இல்லை. எப்போ இந்த பிஆர்பி ஹேர் டிரான்ஸ்பிளான்ட்லாம் தேவைப்படும் அப்படின்னா ரொம்ப யங் ஏஜ்லேயே, இப்போ ஒரு பையனுக்கு 17-18 வயசுலேயே ரொம்ப கம்ப்ளீட்டாக பால்ட் ஆகிடுச்சு, அவங்களுக்கு முடி வளர வைக்கக்கூடிய சாத்தியக்கூறுகள் ரொம்ப கம்மியாக இருக்குது. அதே சமயம் அவனுக்கு வந்து காலேஜில் சேரணும், அவனுக்கு தன்னம்பிக்கை ரொம்ப குறைவாக இருக்குது, அவனுக்கு வந்து கல்யாணம் ஆகாமல் இருக்குது, அப்படிங்கிற பட்சத்தில் இந்த மாதிரியான ட்ரீட்மெண்ட்லாம் பண்ணலாம். அதுவும் எப்போனா மெடிக்கல் ட்ரீட்மெண்ட் வந்து அதுக்கு அவங்களுக்கு சரியான பலனை, திருப்திகரமான பலனை அளிக்கலை அப்படிங்கும்போது நம்ம அந்த டிரான்ஸ்பிளான்ட்லாம் நம்ம வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். எடுத்த உடனேயே பிஆர்பி பண்ணணும், டிரான்ஸ்பிளான்ட் பண்ணணும் அப்படிங்கிறது மிக மிக பெரிய ஏமாற்று வேலை. அதுக்கு நீங்கள் வந்து ஏமாந்துடாதீங்க. நகங்களை அதிகமாக வளர்த்தா நல்லதா? நகங்கள் வந்து எதுவுமே அளவுக்கு மீறினால் அமிர்தமும் நஞ்சு. நகத்தை வந்து ரொம்ப நீளமாக வளர்க்குறது வந்து நிறைய உடம்புல வந்து காயங்களை ஏற்படுத்தும், நகம் தானாகவே உடஞ்சிரும். ஸோ நகத்தை மெயின்டைன் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். அப்புறம் அதுக்கு ஒரு நெயில் ஸ்பா, நகம் வெட்டி விடுறதுக்கெலாம் இப்போ கடை வந்துருச்சு. அதுக்கு நெயில் ஸ்பான்னு அதுக்கு போய் ட்ரீட்மெண்ட் பண்ணணும். நகத்தில் ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் வரும். இதனால் பலவிதமான பாதிப்புகள் ஏற்படும். நகத்தை வந்து நகம் வந்து நம்ம விரல் நுனியை பாதுகாக்கிறதுக்காக ஏற்படுத்தப்பட்ட ஒரு உறுப்பு. ஸோ அந்த விரல் நுனியினுடைய அளவுக்கு நகம் இருந்தால் போதும். அதே மாதிரி நகத்தில் வந்து நெயில் பாலிஷ் போடுறது, அந்த பாலிஷை அடிக்கடி ரிமூவ் பண்ணுறது, திரும்ப வேற ஒரு பாலிஷ் போடுறது, இதெல்லாம் ரொம்ப தப்பான வேலை. இதெல்லாம் நிறைய ஒவ்வாமை ஏற்படுத்தும். நகத்தையும் கெடுக்கும், நகத்தை சுற்றி உள்ள தோலையும் கெடுக்கும். ஸோ நகத்தை வந்து பெருசாலாம் வளர்க்காமல் விரல் நுனியினுடைய பாதுகாப்புக்கான ஒரு உறுப்பாக கருதி அதை நம்ம ட்ரீட் பண்ணால் போதும். நகம் வந்து ஒரு அழகுக்கான உறுப்பு அல்ல. நம்ம நகம் வந்து நம்ம உடம்புக்கு, விரல் நுனிக்கு பாதுகாப்பும் நம்ம உடம்புக்கு பாதுகாப்பும் கொடுக்குது. நகத்தை வச்சு உடல் ஆரோக்கியத்தை கணக்கிட முடியுமா? நிச்சயமாக. நகத்தின் மூலமாக 40 விதமான நோய்களை கண்டறியலாம். இதய நோய்கள், நுரையீரல் நோய்கள், கல்லீரல் நோய்கள், நம்ம குடலில் ஏற்படுற நோய்கள், சிறுநீரகம் சம்பந்தப்பட்ட நோய்கள், நம்ம உடம்புல இருக்கிற பல சத்து குறைவு, ஈவன் சில புற்றுநோய்கள், இதெல்லாம் கூட நகத்தை ஒரு மருத்துவர் கரெக்டாக பார்த்தாருன்னா அதை ஈஸியாக ஆரம்ப நிலையிலே கண்டுபிடிச்சிடலாம். ஸோ நகங்கள் வந்து அகம் காட்டும் கண்ணாடி மாதிரி, நம்ம உடம்புல இருக்கக்கூடிய பிரச்சனையை உடனுக்குடன் காட்டுற ஒரு ஜன்னல் மாதிரி. ஸோ அந்த நகத்தில் நெயில் பாலிஷ் போட்டு மூடி வச்சிட்டோம்னா அந்த மருத்துவருக்கு அந்த க்ளூ கிடைக்காம போயிடும். ஸோ அதனால் நகத்தில் நெயில் பாலிஷ் போடுறது, கண்டதையும் தடவி வைக்கிறது, இதெல்லாம் ரொம்ப ரொம்ப தப்பு. நகம் வந்து எப்போவும் டிரான்ஸ்பேரண்ட்டாக ஓப்பனாக இருக்கணும். அது நகத்தை அளவோடு வளர்த்து அளவாக கரெக்டாக கட் பண்ணி வாரத்துக்கு ஒரு தடவை நெயிலை கட் பண்ணி கரெக்டாக நம்ம வீட்டிலையே க்ளீன் பண்ணிக்கலாம். இதுக்கு போய் நெயில் ஸ்பா, பியூட்டி பார்லர்லாம் பண்ண வேண்டியதில்லை. அவங்க என்ன பண்ணுவாங்க, நகத்தை கட் பண்ணுறேன், சுற்றி இருக்கிறதெல்லாம் சரி பண்ணுறேன்னு சொல்லி நிறைய இன்ஃபெக்ஷனை இன்ட்ரடியூஸ் பண்ணிடுவாங்க. இந்த இன்க்ரோன் டோநெயில், ஃபங்கல் இன்ஃபெக்ஷன், அதெல்லாம் வர்றது வந்து இந்த பியூட்டி பார்லரில் அவங்க இந்த கியூட்டிக்கிள்ங்கிற ஒரு லேயரை கட் பண்ணுறதுனால தான். நகத்தையும் ஸ்கின்னையும் இணைக்கக்கூடிய ஒரு இணைப்பு திசு வந்து கியூட்டிக்கிள், ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஆனால் இந்த பியூட்டி பார்லர் இருக்கிறவங்க, நெயில் ஸ்பாவில் இருக்கிறவங்க அதை ஒரு அழுக்குன்னு நினச்சி ரிமூவ் பண்ணிடுவாங்க. அதை பண்ணவே கூடாது. ஸோ எதையுமே நம்ம வீட்டிலையே நம்மளே சாதாரணமாக சுத்தம் பண்ணிக்கலாம். ரெண்டாவது மிக முக்கியமானது என்னென்னா, கடவுள் வந்து ஸ்கின், ஹேர், நெயில் மூணையுமே, தோல், முடி, நகம் மூணையுமே தன்னைத்தானே சுத்தம் செய்து தன்னைத்தானே சரி செய்யக்கூடிய அளவுக்கு தான் படைச்சிருக்காரு. மற்ற எல்லா உறுப்புகளுக்கும் இல்லாத ஒரு தனித்தன்மை தோல், முடி, நகத்துக்கு இருக்குது. ஸோ அது தானாகவே தன்னைத்தானே சரி செஞ்சுக்குது, தினம் தினம் புதுசாக வளருது. ஸோ இப்போ மற்ற உறுப்புகள்லாம் எப்படி உருவாச்சோ அதே மாதிரி தான் இருக்கும். ஆனால் தோல், முடி, நகம் மட்டும்தான் தினம் தினம் தன்னை புதுப்பிச்சுக்குது, புதுசாக உருவாகுது. ஸோ அதனால் நம்ம வந்து இதை வந்து ஒரு தனியாக ஆள் வச்செல்லாம் சுத்தம் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. கடவுள் நம்ம உடம்பை படைக்கும் போது தன்னைத்தானே சரி செய்து கொள்ளக்கூடிய அளவுக்கு தான் படைச்சிருக்காரு. அவர் ஒரு ஆனுவல் மெயின்டெனன்ஸ் கான்ட்ராக்ட் போட்டுலாம் நம்ம உடம்பை அனுப்பலை.
ஸோ நம்மளே அதை சுத்தம் பண்ணிக்கலாம். நம்ம இந்த ஆடு மாடு புலி சிங்கம்லாம் என்ன டாக்டர்கிட்ட போகுதா இல்லை பியூட்டி பார்லருக்கு போகுதா? அது தன்னைத்தானே தான் சுத்தம் பண்ணிக்குது. ஸோ அதே மாதிரி தான் நம்ம உடம்புலையும் நம்ம உடலில் இருக்கிற உறுப்புகள் அத்தனையும் தன்னைத்தானே சுத்தம் பண்ணிக்குது. அதே மாதிரி தான் தோல் முடி நகமும் தன்னைத்தானே சுத்தம் பண்ணிக்குது. ஆரோக்கியமான சருமத்துக்கு எந்த உணவு நல்லது? நம்ம தோல் முடி நகம் நல்லா இருக்கணும் அப்படின்னா நம்ம உடம்பு நல்லா இருக்கணும். ஸோ நம்ம உடல் ஆரோக்கியத்தை தான் தோல் வெளிப்படுத்துது. அதுதான் வள்ளுவர் அடுத்தது காட்டும் பளிங்கு போல் நெஞ்சம் கடுத்தது காட்டும் முகம்ங்கிறாரு. அவர் நெஞ்சம்னு சொல்றது உடம்பையும் சேர்த்து தான், முகம்னு சொல்றது தோல் முடி நகத்தை தான். ஸோ நம்ம உடல் ஆரோக்கியமாக இருந்தால் அதை தோல் முடி நகம் காட்டிடும். ஏன்னா பலவிதமான தோலில் வரக்கூடிய அறிகுறிகளை வச்சு, முடியில் வரக்கூடிய அறிகுறிகளை வச்சு, நகத்தில் வரக்கூடிய அறிகுறிகளை வச்சு உடல் நோய்களை தான் நம்ம கண்டுபிடிக்கிறோம். தோல் முடி நகத்துக்குன்னு தனியாக பெரிய வியாதிகள் எதுவும் கிடையாது. ஸோ உடல் ஆரோக்கியத்தை தான் தோல் முடி நகம் வெளிப்படுத்துது. ஸோ அப்போ உடல் ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு நம்ம என்ன உணவு சாப்பிடணுமோ அந்த உணவு தான் தோல் முடி நகத்துக்கும் ரொம்ப நல்லது. ஸோ அப்போ உடல் ஆரோக்கியத்துக்கு எந்த உணவு நல்லது? மாவு சத்து, கார்போஹைட்ரேட் ரொம்ப குறைவாகவும் புரத சத்து ரொம்ப அதிகமாகவும், வைட்டமின்ஸ், மினரல்ஸ் அதாவது இரும்பு சத்து, கால்சியம் சத்து இதெல்லாம் ரொம்ப அதிகமாக உள்ள உணவு தான் உடல் ஆரோக்கியத்துக்கு ரொம்ப நல்லது. ஸோ உடல் ஆரோக்கியத்துக்கு உள்ள எந்த உணவு நல்லதுன்னு நம்ம நினைக்கிறோமோ அந்த உணவு தான் தோல் முடி நகத்துக்கும் ரொம்ப நல்லது. சருமத்தை ஆரோக்கியமாக வச்சிருக்க நாம என்னென்னலாம் செய்யணும்? நீங்கள் ஒன்றுமே பண்ண வேண்டாம். நான் முன்னாடி சொன்ன மாதிரி கடவுள் நமக்கு ஒன்று ஆனுவல் மெயின்டெனன்ஸ் கான்ட்ராக்ட் போட்டுலாம் நம்ம உடம்பு அனுப்பலை. அது தன்னைத்தானே சுத்தம் பண்ணிக்குது, தன்னைத்தானே புதுசாக ஒரு நாளும் உருவாக்கிக்குது. ஸோ நம்ம எதுவுமே பிரத்யேகமாக பண்ண வேண்டாம். டெய்லி ஆனால் நம்ம ஒரு பொல்யூட்டட் என்விரான்மெண்ட்டில் இருக்கோம். நமக்கு நிறைய ஆயில் செக்ரேஷன் நம்ம உடம்புல நம்ம பாதுகாப்புக்காக ஏற்படுது. ஆனால் நம்ம அடிக்கடி பைக்கில் சுற்றுறோம். வெளியில் சுற்றுப்புற சூழல் சுத்தமாகவே இல்லை. அதுவும் நம்ம நாட்டில் ரொம்ப மோசமாக இருக்குது. ஸோ அடிக்கடி பைக்கில் போகிறோம், நம்ம வெளியில் போகிறோம், இல்லை காரில் போனால் கூட நம்ம அந்த சுற்றுச்சூழல் இருக்கக்கூடிய பாதிப்பு நமக்கு பெருமளவு ஏற்படுது. ஸோ அதனால் நம்ம டெய்லி தலை குளிக்கணும். ஒரு நாளைக்கு ஒரு 5 முறையாவது ஃபேஸை வாஷ் பண்ணணும். நல்ல 2 வேளை நல்ல சோப் போட்டு குளிக்கணும். ஒரு நல்ல சோப்பு, நல்ல ஷாம்புவை எப்படி நம்ம தேர்ந்தெடுக்கலாம் அப்படின்னா ஸ்கின்னோட பிஹெச்சை வச்சு நம்ம தேர்ந்தெடுக்கலாம். ஒரு சோப்போடைய பிஹெச் 5.5 கீழே இருக்கணும். ஒரு ஷாம்புவோட பிஹெச் 3.7 கீழே இருக்கணும். ஸோ அந்த மாதிரி நல்ல ஷாம்பு போட்டு நல்ல சோப் போட்டு டெய்லி நம்ம உடம்பை சுத்தம் பண்ணலாம். இதான ஷாம்பு போடுறதுனால கேன்சர் வரும், ஷாம்பு போடுறதுனால முடி நரைக்கும் அப்படிங்கிறதெல்லாம் சும்மா பொய். அதெல்லாம் அதுக்கான உண்மை ஆதாரமே கிடையாது. அதே மாதிரி சோப்பு போடுறதுனாலே நமக்கு எந்த தீங்கும் ஏற்படாது. நம்ம உடம்புக்கு ஆரோக்கியமான உணவு எதுன்னு நினைக்கிறோமோ, அதாவது கார்போஹைட்ரேட் கம்மியாகவும் புரத சத்து அதிகமாகவும் வைட்டமின்ஸ் அண்ட் மினரல்ஸ் அதிகமாக இருக்கிற உணவு எடுத்துக்கணும். வைட்டமினில் வைட்டமின் சி நிறைய எடுத்துக்கணும். மினரல்ஸில் இரும்பு சத்து, கால்சியம் சத்து இது ரொம்ப முக்கியமானது. இதை எடுத்துக்கணும். 2வது, எல்லாத்துக்கும் மேலே மன மகிழ்ச்சியோட நல்ல சந்தோஷமாக இருக்கணும். நம்ம சந்தோஷமாக இருந்தால் தான் தோல் முடி நகம் நல்லாயிருக்கும். அகத்தின் அழகு தானே முகத்தில் தெரியும். ஸோ நம்ம எப்பவும் சிரிச்சுக்கிட்டு சந்தோஷமாக நல்ல எண்ணங்களோட யாருக்கும் எந்த தீங்கும் நினைக்காம மற்றவங்களுக்கு உதவி செய்யணும். நம்ம இன்னைக்கு இந்த 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 பிறவி ரொம்ப நமக்கு கடவுள் கொடுத்த ஒரு கிஃப்ட்டு, ஒரு பரிசு. இந்த பிறவியில் நம்ம இந்த வாழ்க்கையில் எத்தனை பேருக்கு நம்ம பயனுள்ள வாழ்க்கையாக வாழ்கிறோம் அப்படின்னு சொல்லி நம்ம ஒரு சந்தோஷமாக மற்றவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக எப்பவும் அன்போட யாருக்கும் எந்த துரோகமும் நினைக்காம பொறாமப்படாமல், அதாவது அழுக்காறு அவா வெகுளி இன்னா சொல் இது 4 இருக்கக்கூடாதுன்னு சொல்கிறாரு வள்ளுவ பெருமான். ஸோ அழுக்காருங்கிறது பொறாமை, யாரை பற்றியும் பொறாமப்படாமல். அவானா பேராசை, நம்ம தேவைக்கு ஆசைப்படலாம், தேவையில்லாமல் பேராசைப்படக்கூடாது. ஸோ அந்த பேராசை இருக்கக்கூடாது. வெகுளி அதாவது கோபம், அளவு கடந்த கோபம் இருக்கக்கூடாதுங்கிறாரு. நியாயமான கோபம் இருக்கலாம், அறச்சீற்றம் இருக்கலாம். ஒருத்தர் நமக்கு துரோகம் பண்ணுறான், தப்பு பண்ணுறான், ஒரு ரோட்டில் ஒரு பெண்ணை போட்டு அடிக்கிறான்னா அதை போய் நம்ம கேள்வி கேட்கலாம், அதுக்கு உரிமை இருக்குது. அது அறச்சீற்றம், நியாயமான கோபம். நியாயமில்லாத தேவையில்லாத கோபம், அளவு கடந்த கோபம் இருக்கக்கூடாது. கோபம் நம்மளே அடிச்சிடும் அப்படிங்கிறாரு. அதே மாதிரி இன்னா சொல், தேவையில்லாத வார்த்தைகளை பேசக்கூடாது. யார்கிட்ட எது பேசினாலும் அந்த வார்த்தையை பேசணுன்னே ஒரு நிமிஷம் யோசிக்கணுங்கிறாங்க. எது பேசினாலும் அளந்து தேவையா, நம்ம பேச்சை குறைச்சாலே பெருமளவு பிரச்சனைகள் குறைஞ்சிரும். ஸோ நம்ம தேவையான சொற்களை மட்டும் பயன்படுத்தி, அதுவும் நல்ல சொற்களை, சொற்களை மட்டும் பயன்படுத்தி பேசினா இந்த அழுக்காறு அவா வெகுளி இன்னா சொல் இதனாலையும் தவிர்த்தாலே நம்ம மனசு மகிழ்ச்சியோடு இருக்கும். அதுதான் தோல் முடி நகத்தில் வெளிப்படும் அப்படிங்கிறாரு. அகத்தின் அழகு முகத்தில் தெரியும். கண்களுக்கு கீழே வர்ற கருவளையங்களுக்கு சிகிச்சை இருக்கா என்ன?
இந்த கண்களுக்கு கீழே கருப்பு வளைய வருது இல்லையா, டார்க் சர்க்கிள் சொல்கிறோம். இதை வந்து இது ஒரு வியாதியே கிடையாது. நீங்கள் வந்து கண்ணில் இருக்கக்கூடிய அந்த கண்ணு கீழே இருக்கிற தோலை நல்லா நீவிட்டு நல்லா லைட் அடித்தா அந்த டார்க் சர்க்கிள் உடனே மறைஞ்சிரும். ஸோ இது வந்து நம்ம கண்ணு கொஞ்சம் குடியில் ஆழத்தில் இருக்கிறதுனாலையும் அந்த சீக் போன்ஸ் வந்து கொஞ்சம் வெளியில் நல்லா ப்ராமினெண்ட்டாக இருக்கிறதுனாலையும் அந்த கண்ணுடைய அந்த இமையோடைய ஷேடு பட்டு தான் ரொம்ப பேருக்கு வந்து டார்க் சர்க்கிள்ஸ் இருக்கும். உண்மையான டார்க் சர்க்கிள் அப்படிங்கிறது வந்து ஒரு 10% தான். உண்மையான டார்க் சர்க்கிள் உண்மையாகவே அந்த இடம் கருப்பாக யாருக்கு இருக்கும் அப்படின்னா, தூக்கமின்மை இருக்கிறவங்களுக்கு, சரியான ஸ்லீப் இல்லாதவங்க, ரொம்ப மன அழுத்தம் இருக்கிறவங்க, சில ஹார்மோன் இம்பேலன்ஸ் இருக்கிறவங்க, சத்து குறைவு, மெயினாக வந்து ரத்த சோகை, கால்சியம் சத்து குறைவு, இந்த மாதிரி வைட்டமின் டி, வைட்டமின் B12 சத்து குறைவு, இந்த மாதிரி சத்து குறைவு இருக்கிறவங்க, வைட்டமின் அண்ட் மினரல் சத்து குறைவு இருக்கிறவங்க, இவங்களுக்கு தான் வந்து இந்த டார்க் சர்க்கிள் உண்மையாகவே இருக்கும். அவங்களுக்கு வந்து அது எதனால், இப்போ நான் முன்னாடி சொன்ன மாதிரி தோலில் வரக்கூடிய ஒரு அறிகுறியும் நம்ம உடலில் ஏற்படக்கூடிய ஒரு பிரச்சனையை வெளிப்படுத்துது. ஸோ கண்ணை சுற்றி ஏற்படுற கருவளையம் எதனால் ஏற்படுது? அது நார்மலாக இருக்கக்கூடிய நம்ம முக அமைப்பினால் ஏற்படக்கூடிய அந்த ஷேடுனால் வரக்கூடிய கருவளையமா, இல்லை அது வந்து ஏதோ ஒரு பிரச்சனையை குறிக்கக்கூடிய உடலில் இருக்கக்கூடிய ஒரு பாதிப்பை வெளியில் காட்டக்கூடிய கருவளையமான்னு பார்த்து, அப்படி உடலில் இருக்கக்கூடிய பாதிப்பை காட்டக்கூடிய கருவளையமாக இருந்தால் அதுக்கு என்ன காரணம்னு பார்த்துட்டு, அதுக்கு தூக்கமின்மை ஒரு காரணமாக இருந்தால் நல்லா தூங்கணும், மன அழுத்தம் ஒரு காரணமாக இருந்தால் அந்த மன அழுத்தத்தை நம்ம நீக்கணும், மன அழுத்தத்துக்கு காரணமான மன சோர்வுக்கு நம்ம ட்ரீட்மெண்ட் பண்ணிக்கணும், இல்லை நம்ம எப்பவும் மகிழ்ச்சியாக இருக்கணும், தேவையில்லாத பிரச்சனைகள், தேவையில்லாத கவலைகளை நம்ம மனசுலேருந்து நீக்கணும். அதே மாதிரி ஊட்டச்சத்து குறைவு இருந்துச்சுன்னா என்னென்ன சத்து குறைவுகள் இருக்குன்னு பார்த்து அதை சரி பண்ணணும். இந்த மாதிரி ஹார்மோன் இம்பேலன்ஸ் இருக்கான்னு பார்த்து அதை சரி பண்ணணும். ஸோ ஒரு மருத்துவரை அணுகி அது உண்மையாகவே டார்க் சர்க்கிள் வந்து பிரச்சனைக்குரியதா, அதாவது ஒரு அறிகுறியாக இருந்தால் அதை நம்ம சரி பண்ணலாம். ஆனால் இதையுமே என்ன பண்ணுறாங்க, நிறைய பேர் பியூட்டி பார்லர்லையும் இன்ஸ்டாகிராம்லையும் ஃபேஸ்புக்லையும் டார்க் சர்க்கிள் இதை போடு அதை போடுன்னு நிறைய எக்ஸ்பென்சிவ் க்ரீம் எல்லாம் போட்டு இதெல்லாம் சரியாயிடும் அப்படிங்கிறாங்க. இதெல்லாம் உண்மையே இல்லை. ஒரு தோல் அறிகுறிக்கும் ஒரு பின்புலத்தில் ஒரு காரணம் இருக்குது, அதை நம்ம புரிஞ்சுக்கணும். இப்போ செலிபிரிட்டி ஸ்கின் க்ரீம்லாம் வந்துருச்சு. ஒரு நடிகை நல்லா புகழ் பெற்றுறாங்கன்னா அவங்க பேரை போட்டு ஒரே க்ரீம் தடவி ஒரு க்ரீம் ஒன்று தயாரித்து வெறும் 10 ரூபா 100 ரூபா உள்ள க்ரீமை 1000 10,000 15,000 விற்க வேண்டியது, அதை உடனே தடவினா சரியாயிடும் அப்படின்னு நம்மளும் ஏமாந்து அதை தடவுறோம். இதெல்லாம் உண்மையே இல்லை. ஒரு வியாதிக்கும் ஒரு காரணம் இருக்குது. வள்ளுவர் என்ன சொல்கிறாரு, நோய் நாடி நோய் முதல் நாடி அது தணிக்கும் வாய் நாடி வாய்ப்பச் செயல். ஸோ ஒரு நோய் எதனால் வருது, அது முதல்ல நோய் தானா, அந்த நோய்க்கான காரணம் என்ன, அந்த காரணத்தை அந்த காரணத்தை கண்டுபிடிச்சு அதை நீக்கணும். அந்த நீக்கக்கூடிய வழிமுறைகளை ரொம்ப எளிமையாக அந்த நோயாளிக்கு பொருந்தும்படி சொல்லிக் கொடுக்கணுங்கிறாரு. இது ஒரு மருத்துவருடைய கடமைன்னு அவர் சொல்கிறாரு. இது நோயாளியினுடைய கடமைன்னு தான். ஒரு டாக்டர்கிட்ட நீங்கள் போனீங்கன்னா, எனக்கு என்ன சார் டிசீஸு, இதுக்கு என்ன காரணம், இந்த காரணத்தை நான் எப்படி நீக்கிறது அப்படி நீங்கள் கேட்கணும். அந்த உரிமை உங்களுக்கு இருக்குது. அதை சொல்லிக் கொடுக்க வேண்டிய கடமை மருத்துவருக்கு இருக்குது. மன அழுத்தம் அப்படின்றது சருமத்தை எந்த அளவுக்கு பாதிக்கும், அதை நான் எப்படி தடுக்க முடியும்? மன அழுத்தம் வந்து நம்ம சருமத்தை மட்டுமல்ல, உடலில் எல்லா உறுப்புகளையும் பாதிக்கும். ஆனால் சருமத்தை தான் ரொம்ப அதிகமாக பாதிக்கும். அதுக்காகத்தான் வள்ளுவர் வந்து அடுத்தது காட்டும் பளிங்கு போல் நெஞ்சம் கடுத்தது காட்டும் முகம்ங்கிறாரு. ஸோ மன அழுத்தம் ஏற்படும் போது, மன சோர்வு ஏற்படும் போது, மனக்கவலை அதிகமாகும் போது நம்ம உடலில் ஒரு செல்லுக்குள்ளேயும் ஒரு நச்சுப்பொருள் உருவாகுது. அது வந்து ஆக்சிடேட்டிவ் ஸ்ட்ரெஸ் அப்படிங்கிறாங்க. வினை புரி உயிர் வழியினம், அதாவது ஆக்சிஜன், O2ங்கிறது ஆக்சிஜன், நம்ம பிராணவாயு, ஆக்சிஜன் இல்லாமல் நம்ம உயிர் வாழ முடியாது. அதே அந்த O2, அந்த ஆக்சிஜனுடைய வேலன்சி வந்து சிங்கிள் O ஆயிடுச்சுன்னா அது விஷமாயிடுது. இந்த சிங்கிள் ஓங்கிற இந்த விஷம் தான் நம்ம செல்களுக்குள்ள பூரா ஃபுல்லாக ஃபில்லப் ஆகிடுது. ஸோ இது வந்து நம்ம உடல் உறுப்புகள் எல்லாத்துல உள்ள செல்களையும் இந்த ஆக்சிடேட்டிவ் ஸ்ட்ரெஸ்ஸுங்கிற நச்சுப்பொருள் உருவாயிடுது. ஆனால் ஸ்கின்ல தான் மிக விரைவில் ரொம்ப சீக்கிரத்தில் வருது, ஸ்கின்ல, ஹேரில், நெயிலெலாம். ஸோ அதனால தான் வந்து மன அழுத்தம் இருக்கிறவங்களுக்கு முடி ரொம்ப கொட்டுது, மன அழுத்தம் இருக்கிறவங்களுக்கு தோல் ரொம்ப கருத்து போகுது, தோல் ரொம்ப சுருங்கி போகுது. இது மாதிரி பலவிதமான பாதிப்புகள், இளமையிலேயே ஒரு முதுமை தோற்றம் ஏற்படுது. ஸோ மன அழுத்தம் வந்து நம்ம உடம்பை வந்து மெல்ல மெல்ல கொல்லும் ஒரு விஷயம். அதாவது நம்ம உடல் நோய்கள், இப்போ நம்ம நோய்களுக்கான காரணம்னு பார்த்தீங்கன்னா உடல் ரீதியான காரணங்கள் 10% தான், மன ரீதியான காரணங்கள் தான் 90%. மன அழுத்தம் தான் எல்லா நோய்க்கும் இப்போ காரணம்னு சொல்கிறாங்க. அது வந்து அந்த காலத்திலே சொன்னது தான், இப்போ அதை வந்து ஆய்வுகள் மூலமாக உறுதி பண்ணுறாங்க. ஸோ மன அழுத்தம் தான் எல்லா வியாதிக்கும் பெரிய காரணமாக இருக்குது. ஆனால் அந்த மன அழுத்தத்தை முதல்ல காட்டக்கூடியது தோல் முடி நகம் தான். நம்ம என்ன நினைப்போம், மன அழுத்தம் வந்துச்சுன்னா ஹார்ட் அட்டாக் வரும், வேறு ஏதாவது பாதிப்பு வரும்னு நினைக்கிறோம். ஆனால் அதை முதல்ல காட்டக்கூடியது தோல் முடி நகம் தான். ஸோ உங்களுக்கு எந்த ஒரு தோல் முடி நகம் சார்ந்த பிரச்சனை வந்தாலும் மனசும் ஒரு காரணம்
காரணம் அப்படிங்கிறத நீங்கள் மறந்துடவே கூடாது. ஸோ மனசும் ஒரு காரணங்கிறத ஞாபகம் வச்சுக்கிட்டு மனசை வந்து நீங்கள் சரி பண்ணிக்கணும். உங்களுடைய எப்பவும் மகிழ்ச்சியாக இருக்கணும், சந்தோஷமாக இருக்கணும். எப்பவும் வந்து தேவையில்லாத பிரச்சனைகளை பற்றி, ஒரு பிரச்சனையை பற்றி கவலைப்பட்டுக்கிட்டே இருக்கனால அந்த பிரச்சனை தீர போகிறதே இல்லை. அந்த பிரச்சனைக்கான தீர்வுகளை பற்றி யோசிக்கணும். ஸோ அப்போ மன அழுத்தமே இருக்காது. ஸோ அந்த மன அழுத்தங்கிறது மிக மிக கொடிய ஒரு விஷயம். தோல் பிரச்சனை ஒருத்தருக்கு ஏற்படுது அப்படின்னா உடனடியாக சிகிச்சை பெறணும்னு சொல்லிட்டு ஒரு அறிகுறி இருக்கும் பார்த்தீங்களா, அது என்னென்ன அறிகுறி? எல்லா தோல் அறிகுறிகளுமே உடனடியாக நீங்கள் மருத்துவரை போய் அதை வந்து நீங்கள் கிளாரிஃபை பண்ணக்கூடிய அறிகுறி தான். ஏன்னா இது ரொம்ப அருமையான கேள்வி. எல்லா தோல் அறிகுறிகளுமே உங்களை ஆரம்ப நிலையில் உங்களுக்கு அந்த பிரச்சனையை காட்டி கொடுத்துருது. ஒருத்தருக்கு சுகர் இருக்குது அப்படின்னா ரொம்ப ஆரம்பத்திலேயே அதுக்கான அறிகுறிகள் தோலில் தெரியும். ஒருத்தருக்கு சத்துக்குறைவு இருக்குன்னா ரொம்ப ஆரம்பத்திலேயே முடி கொட்ட ஆரம்பிச்சிடும். ஸோ அது மாதிரி ஒரு பல வியாதிகளை நம்ம நகத்து மூலமாக அறிய முடியும். ஸோ அதனால் ஆரம்ப நிலையில் ஒரு அறிகுறி தோல் முடி நகத்தில் வர்றதுனால, ஆரம்ப நிலையிலே அந்த அறிகுறி முதல்ல அதனால வெளிப்படையாக அது வந்துடுறதுனால நம்ம அதை அலட்சியப்படுத்தாமல் ஒரு மருத்துவரை பார்த்து இது வந்து உண்மையாகவே ஒரு நோயினுடைய அறிகுறியா இல்லை வேறு ஏதாவது சாதாரணமான விஷயமா அப்படின்னு நீங்கள் வந்து கிளாரிஃபை பண்ணிக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதுக்காக தான் கடவுள் வந்து அறிகுறிகளை தோலில் கொடுக்குறாரு. ஏன்னா இப்போ நம்ம உடம்புக்குள்ளே ஒரு உறுப்பில் அறிகுறி ஏற்பட்டுச்சுன்னா நமக்கு தெரியாது. ஸோ தோல் முடி நகத்தில் வந்துச்சுன்னா டெய்லி நம்ம கண்ணாடியில் முகத்தை பார்க்குறோம், குளிக்கும் போது உடல் முழுவதும் நம்ம எக்ஸாமின் பண்ணுறோம், அப்போ உடனே தெரிஞ்சிடும். ஸோ நம்ம உடனே அலர்ட் ஆகணும், நம்ம வந்து நோயை ஆரம்ப நிலையிலே கண்டுபிடிக்கணும். அப்படிங்கிறனால தான் கடவுள் அந்த நோய் அறிகுறிகளை தோலில் முதல்ல கொடுக்குறாரு. பல புற்றுநோய்களுக்கான அறிகுறிகள் தோலில் வரலாம், அது வந்து தோலில் முதல்ல தென்படலாம். ஸோ அதனால் ஒரு நல்ல தோல் மருத்துவர் ஒரு அலர்ட்டாக அவருக்கு அந்த தோலை பற்றின அறிவு நல்லா விசாலமாக இருந்துச்சுன்னா அவர் ஈஸியாக கண்டுபிடிச்சிருவார். ஸோ இல்லை ஒரு ஜென்ரல் ஃபிசிஷியன், ஒரு பொது மருத்துவர் கூட ஈஸியாக கண்டுபிடிச்சிருவாங்க. ஸோ அதனால் தோலில் வரக்கூடிய அறிகுறிகள், முடியில் வரக்கூடிய அறிகுறிகள், நகத்தில் வரக்கூடிய அறிகுறிகளை ஒருபோதும் அலட்சியப்படுத்தாதீங்க. வணக்கம் மாயம் ஸ்டுடியோஸ் நண்பர்களே. மாயம் ட்ரெண்ட்ஸ் அப்படின்ற ஒரு புதிய ஃபேஸ்புக் பேஜை ஓப்பன் பண்ணியிருக்கோம். நீங்கள் யூடியூப்பில் பார்த்துட்டு இருக்கீங்களா நம்மளோட கான்டென்ட்ஸ்லாம், இதெல்லாம் விட ஒரு படி மேலே ரொம்ப கிறிஸ்பாகவும் ரொம்ப சூப்பராகவும் நிறைய கான்டென்ட்ஸ் உங்களுக்கு இந்த பேஜில் காத்துட்ருக்குங்க. ஸோ உடனடியாக ஃபேஸ்புக் பிளாட்ஃபார்ம் போங்க, மாயம் ட்ரெண்ட்ஸ்னு டைப் பண்ணி சர்ச் பண்ணி நம்ம பேஜை ஃபாலோ பண்ணுங்கள். அப்படியே நம்ம சேனலையும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்க அப்படின்னா இன்னும் நிறைய புது புது கான்டென்ட்ஸை உங்களுக்காக ப்ரொடியூஸ் பண்ணி கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு சப்ஸ்கிரிப்ஷனும் எங்களுக்கு பெரிய மோட்டிவேஷனாக அமையும்.